ஒரு காலத்தில் ஒரு சிறுவன் இருந்தானவன் தினமும் கிராமத்துக்கு அருகே உள்ள மலை மீது சென்று தனது ஆடுகளை மேய்த்து வந்தான். மலைமேல் அவன் தினமும் தனியாக இருக்க வேண்டியிருந்ததால் அவனுக்கு மிகவும் சலிப்பாக இருந்தது. அந்த நேரத்தை வேடிக்கையாக கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. ஒருநாள் அவன் நினைத்தான், என் குரலில் ஓநாய் வந்ததாக கூப்பிட்டால் கிராமவாசிகள் ஓடி வருவார்கள், அப்போது அவர்கள் குழப்பமடைவதை பார்க்கலாம் என்று உடனே குரலை உயர்த்ததி, ஓநாய், ஓநாய், உதவுங்கள் என்று கத்தத் தொடங்கினான். அவன் கூவிய சத்தம் கேட்டு கிராமவாசிகள் தங்கள் வேலைகளை விட்டுவிட்டு ஓடி வந்தார்கள். அவர்கள் மலை உச்சிக்கு வந்தபோது அங்கே ஓநாய் எதுவும் இல்லை என்பதை பார்த்தார்கள். சிறுவன் சிரித்துக்கொண்டே, நீங்கள் ஏமாந்து விட்டீர்கள் என்றான். கிராமவாசிகள் கோபத்துடன் அவனிடம், இது வேடிக்கையில்லை, மீண்டும் இப்படிச் செய்யாதே, கவனமுடன் இரு என்று கூறி திரும்பிப் போனார்கள். சில நாட்கள் கழித்து சிறுவன் மீண்டும் அதே பொய்யை சொன்னான். அவன் கூவினான், ஓநாய், ஓநாய், உதவுங்கள். கிராமவாசிகள் மீண்டும் ஓடி வந்தார்கள். ஆனால் இந்த முறையும் ஓநாய் இல்லை. அவர்கள் மிகுந்த கோபமடைந்தார்கள். பொய் சொல்லாதே, இது நல்ல பழக்கமல்ல என்று அவனை எச்சரித்துவிட்டு அவர்கள் கிராமத்திற்கு திரும்பிச் சென்றார்கள். மீண்டும் ஒரு சில நாட்கள் கழித்து ஒரு மாலை வேளையில் மலைமீது ஒரு பெரிய ஓநாய் உண்மையிலேயே வந்தது. அது ஆடுகளை பார்த்ததும் பாய்ந்தது. சிறுவன் பெரும் பயத்தில் கத்தி, ஓநாய், ஓநாய், தயவு செய்து உதவுங்கள் என்றான். அவன் குரல் அவசரமாயிருந்தது. ஆனால் கிராமவாசிகள் யாரும் அவன் குரலைக் கேட்டு ஓடி வரவில்லை. அவன் மீண்டும் பொய் சொல்கிறான் என்றே அவர்கள் நினைத்தார்கள். அதனால் யாரும் வரவில்லை. ஓநாய் அவன் ஆடுகளில் பலவற்றைக் கொன்றுவிட்டது. சிறுவன் கண்ணீருடன் உட்கார்ந்திருந்தான். அப்போது அவனுக்குப் புரிந்தது, எப்போதும் பொய் பேசுபவர்களை யாரும் நம்பமாட்டார்கள். அவன் செய்த தவறுக்கு அவன் மிகவும் வருந்தினான். நீதி, எப்போதும் பொய் பேசுபவர்களை யாரும் நம்பமாட்டார்கள். அவர்கள் உண்மையை பேசினால் கூட யாரும் நம்ப மாட்டார்கள்.